ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெட்ரோ கேட்கெட் தான் நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் அந்த டிவைஸ். இது என்ன டிவைஸ்ன்னு பார்க்குறீங்களா? இது டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம்ங்க. ஃபிலிப்ஸ் கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட 2011 வந்து இதை லான்ச் பண்ணியிருந்தாங்க, டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. ஸோ 10-12 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபிலிம் ரோலில் ஃபோட்டோ எடுப்போம். அப்போல்லாம் வந்து டிஜிட்டல் கேமரா வந்த புதுசு. ஸோ நம்ம ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் பண்ணி மாட்டோம். ஸோ அப்போ இந்த டிஜிட்டல் ஃப்ரேம் வந்து ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. நம்ம ஃபோட்டோஸை வந்து காப்பி பண்ணி இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமில் பிளக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஷோ மாதிரி ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம நிறைய போட்டோஸ் வந்து டிஎஸ்எல்ஆர் வந்துருச்சு, மொபைல் போட்டோகிராஃபி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருச்சு. 10-12 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, டிஜிட்டல் போட்டோ ஃப்ரேம் எவ்வளவு பெரிய பேசு பொருளாக பேசப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நிறைய பேர் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2016 ஒரு கிஃப்டா வந்துச்சு. ஸோ ஆஃப்டர் 7 or 8 இயர்ஸ்க்கு அப்புறம் என் கையில் வந்ததுலேருந்து நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். இதை நான் அப்படியே வச்சுட்டு மறந்துட்டேன். ஸோ இப்போதான் இதை எடுத்து ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றதுனால இதை ஒரு குயிக் அன்பாக்சிங்கை போட்டுட்டு இதில் எப்படி ஃபோட்டோஸ் குவாலிட்டி இருக்கு, எப்படி ஸ்லைட் ஷோ பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான டெக் டிப்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெக் டிப்ஸ், அப்புறம் நிறைய டெக் ப்ராடக்ட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூஸ் வந்து போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமோட மாடல் பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸ்லேருந்து SPF1237 மாடல். ஸோ இது வந்து லான்ச் ஆன டேட் பார்த்தீங்கன்னா 2011, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ இந்த ப்ராடக்ட் எனக்கு கிஃப்டாக வரப்போ 2016 வந்துச்சு. ஸோ இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் இதோட ஸ்பெசிஃபிக் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதோட அன்பாக்சிங் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இதை எப்படி செட் பண்றது, இதுல எப்படி போட்டோஸ் வியூ பண்ணி பார்க்கறது அப்படின்றத பத்தி டீடைலா பார்ப்போம். ஸோ இந்த டிஜிட்டல் டிஸ்பிளேயோட ஸ்கிரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 inches அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிட்டல் போட்டோ ஃப்ரேம் பேட்டரி பேக்கப்ல ரன் ஆகாது, நீங்க வந்து கரண்ட்ல தான் போடணும். இதுக்கு வந்து டிசி அடாப்டர் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ அதை இன்புட் பண்ணி நீங்க வந்து கரண்ட்ல பிளக் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா 128 MB மெமரியோட வருது. ஸோ யோசிச்சு பாருங்க, நம்ம அப்பெல்லாம் பேசிக் போன்ஸ் தான் வச்சிருப்போம், கேமரா போன்ஸ்லாம் வந்த புதுசு. ஸோ அப்பெல்லாம் போட்டோவோட சைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும், போட்டோ குவாலிட்டியும் கம்மியா தான் இருக்கும். பட் அப்ப ரேஞ்சுக்கு 128 MBல நீங்க கிட்டத்தட்ட 1000+ போட்டோஸ் கூட காப்பி பண்ணலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 128 MB கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க இன்பில்ட் மெமரி கன்சிடர் பண்ணாட்டி நீங்க பென் டிரைவ் அல்லது மெமரி கார்டு யூஸ் பண்ணி கூட இந்த டிவைஸ்ல நீங்க போட்டோஸ் வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும், ஸ்லைட் ஷோ ரன் பண்ண முடியும். அதே போல பாத்தீங்கன்னா இந்த போட்டோ ஃப்ரேம்ல JPG ஃபார்மேட் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடலோட அபிஷியல் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நீங்க வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல இந்த ப்ராடக்ட் வந்து ரிமோட்டோட கொடுக்குறாங்க. நீங்க இப்போ வால்ல ஹேங் பண்ணிருக்கீங்க, தள்ளி உட்காந்துருக்கீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் வரைக்கும் இந்த ரிமோட்டும் ஒர்க் ஆகும். ஸோ ரிமோட்ல இருந்தே நீங்க போட்டோஸ் ப்ரௌஸ் பண்ணி நீங்க அப்படியே பாஸ் பண்ணிக்கலாம், பிளே பண்ணிக்கலாம், மெனு செக் பண்ணிக்கலாம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ராடக்டோட அன்பாக்சிங்கும் இதில் எப்படி செட் பண்ணுறது, ஃபோட்டோஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுன்றதை பற்றியும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இந்த ஃபிலிப்ஸோட டிஜிட்டல் ஃப்ரேமோட மாடல் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா SPF1237. இந்த மாடல் மேனுஃபேக்சரிங் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2015 நவம்பர்னு போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 8 years ஆயிடுச்சு இந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி. முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து எங்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 7 years 8 yearsக்கு அப்புறம் நான் இதை அன்பாக்ஸ் பண்ணுறேன். ஸோ இதில் பேசிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 17.8 cm, அதாவது 7 inch டிஸ்பிளே. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டு கொடுத்துருப்பாங்க, வாலில் மவுண்ட் பண்ணுறதுக்கும் ஹூக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் ஃப்ரேமோட பேசிக் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க. அடாப்டர் கொடுத்துருப்பாங்க, சார்ஜர் அடாப்டர், ரிமோட்டும் வருது, யூசர் மேனுவல் வருது. இப்போ இதை குயிக்காக அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மெனுவும் எப்படி நேவிகேட் பண்ணுறதுன்னு பிக்சர் ரெப்ரசன்டேஷனோட டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது பெரிய பேப்பர். ஸோ நீங்கள் இதை கோத்ரூ பண்ணி பார்த்துக்கலாம், இதில் எப்படி செட்டிங்ஸ் மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவாய் மொபைல் கம்பெனிலேருந்து எனக்கு கிஃப்டாக வந்த ப்ராடக்ட் தான். ஸோ அதனால் அவங்களோட நேம் வந்து என்கிரேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிப்ஸோட டிஜிட்டல் ஃப்ரேம். ஸோ இதுதான் 7 inch டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செவுத்தில் ஸ்க்ரூ போட்டு மாட்டிக்கிறதுக்கான ஹூக் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அவங்களே வந்து ஒரு ஸ்டீல் ஸ்டாண்டு கொடுக்குறாங்க, நீங்கள் டேபிள் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு அதை ஸ்க்ரூ பண்ணி மாட்டிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை லாக் பண்ணுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. இங்கே மெமரி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட்டு, டிசி இன்
அதாவது அவங்க கொடுக்குற சார்ஜரோட இன்புட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேவிகேட் பண்ணுறதுக்கு இங்கே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ பவர் அண்ட் பேக் பட்டனாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 4 டைரக்ஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஓகே பட்டன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெனு பட்டன். ஸோ இவ்வளோ தான் பேக் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் ஜஸ்ட் ஸ்க்ரீன் இருக்குது. இதோட பெசில்ஸ் பாருங்கள். ஸோ இதை அப்படி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து நம்ம ப்ளக் பண்ணிட்டு ஆன் பண்ணால் இது ஆன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமோட்லேயும் பார்த்திங்கன்னா மெனு, பேக் பட்டன், ஓகே பட்டன், 4 நேவிகேட் பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா CR2025 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க, 3 வோல்ட் பேட்டரி. அப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் யூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டாண்ட். இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம பேக் சைடில் இங்கே ஸ்க்ரூ ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா ஸோ நம்ம இந்த மாதிரி டேபிளில் வந்து டிஸ்பிளேக்கு வச்சுக்கலாம். ஃபோட்டோ டிஜிட்டல் ஃப்ரேமை டேபிளில் யூஸ் பண்ணுறதுனா இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வாலில் மவுண்ட் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரூ ஸ்லாட்டில் நீங்கள் ஸ்க்ரூவில் போட்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நான் மிஸ் பண்ணிட்டேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் USB பென்ட்ரைவ் மூலமாக ஃபோட்டோஸ் காப்பி பண்ணி அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்லாட் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க கொடுத்த அடாப்டரை பேக் சைடில் அந்த DC இன்புட் இருக்கிற இடத்துல ப்ளக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ பவர் ஜஸ்ட் சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணேன். ஃபிலிப்ஸ்ன்னு அவங்க லோகோ வந்துட்டு இந்த 4 மெனு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளாக் இருக்குது. ஸோ அதில் வந்து டைம் அண்ட் கேலண்டர் டிஸ்பிளே ஆகும். செகண்ட் ஆப்ஷன் வந்து ப்ளே கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஸ்லைட் ஷோ மாதிரி ப்ளே ஆகிட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக சர்டன் இன்டர்வல்ஸில். அடுத்து ப்ரௌஸ்னால் நீங்கள் என்னென்ன ஃபோட்டோஸ் வச்சுருக்கீங்கன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து செட்டிங்ஸில் உங்களோட லாங்குவேஜ், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஸ்லைட் ஷோ ட்ரான்சிஷன் மாறணும், எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு ஃபோட்டோ மாறணும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மெனு வந்து நீங்க வந்து நேவிகேட் பண்ணணும்னா பேக் சைடில் கொடுத்துருக்க பட்டன்ஸ் வச்சு நேவிகேட் பண்ணிக்கலாம். மெனு நேவிகேஷன் பட்டன்லாம் பின்னாடி சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நேவிகேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இந்த ரிமோட்டை வச்சு நேவிகேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ரிமோட்லேருந்தே நேவிகேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாக். ஸோ இந்த கிளாக் செட்டிங்ஸ் வச்சிங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். கேலண்டர் வரும், நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்க ஃபோட்டோஸோட கிளிம்ஸ் வரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வரும். பட் இதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணால் நீங்கள் டைம் வந்து மேனுவலாக செட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல். அதனால பேட்டரி பேக்கப் இன்பில்ட்டாக கிடையாது. ஸோ 24 ஹவர்ஸ் நீங்கள் ஆன்லேயே வச்சுருக்கீங்கன்னா டைம் ரீசெட் பண்ண தேவையில்லை. இல்லை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வேணுங்கிறப்ப தான் போடுவீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கிளாக்காக வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் வந்து ஒவ்வொரு தடவை பவர் ஆஃப் ஆகும்போதும் ரீசெட் ஆயிரும். ஸோ நான் இப்போ ப்ளே மெனு போகிறேன். இப்போ இது வரைக்கும் எதுவும் ஃபோட்டோஸ் ஏற்றலை. ஸோ அதனால் எம்டின்னு காட்டுது. ஸோ ப்ரௌஸும் நோ ஃபோட்டோஸ் டிடெக்டட். இப்போ செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் நிறைய லாங்குவேஜஸ் கொடுத்துருக்காங்க, அது மாற்றிக்கலாம். பிரைட்னஸ் 1 to 5 லெவல் கொடுத்துருக்காங்க. நான் 5ல் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் டேட் அண்ட் டைம் மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி நைட்டில் வந்து டிஸ்பிளே தேவையில்ல அப்படின்னா அதுவும் செட் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஆன் டைமும் செட் பண்ணிக்கலாம். ஸ்லைட் ஷோ இன்டர்வல், ஒரு ஃபோட்டோ வந்து ஸ்லைட் ஷோவில் இருக்கும் போது எத்தனை நிமிஷத்துக்கு ஒரு தடவை மாறணும், 5 செகண்ட்ஸா 10 செகண்ட்ஸா 1 மினிட்டா, அந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஸ்லைட் ஷோவில் மாறும் போது ரேண்டம் டிசைன் வச்சிங்கன்னா உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்க டிஃபால்ட் ட்ரான்சிஷனான மொசைக்கு, கிராஸு, ஸ்னெயில்ஸு இந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி வரும். இல்லை எல்லா ஃபோட்டோவும் எனக்கு ஒரே ட்ரான்சிஷனில் தான் வேணும்னா அந்த மாதிரியும் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர் வெர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிலிப்ஸ் டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 128 MB மெமரி ஸ்டோரேஜ் உள்ளது இன்பில்ட்டாக. ஸோ அது இல்லாமல் நீங்கள் பென்ட்ரைவில் வந்து ஃபோட்டோஸ் காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுக்காக சில சாம்பிள் ஃபோட்டோஸ் ஏற்றிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடல். ஸோ அதனால் வந்து இப்போ DSLRல எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் ஒவ்வொரு ஃபோட்டோவும் மொபைலில் எடுக்கிற ஃபோட்டோஸாக இருந்தாலும் சரி ரொம்ப 5 MB 10 MB அதோட பிக்சல் சைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நான் அதை ஏதி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ப்ளே ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் ஜஸ்ட் கன்வெர்ட் பண்ணி ரீசைஸ் பண்ணி சின்ன சைஸில் சின்ன பிக்சல்ஸில் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ நான் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிட்டேன். பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணோன்னே பென்ட்ரைவில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் உங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு காப்பி பண்ணணுமான்னு கேட்கும். ஏன்னா அதில் இன்பில்ட்டாக வந்து 128 MB மெமரி இருக்குது. ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஸோ நோன் கொடுத்துட்டேன். இப்போ ப்ளேயில் போகிறேன். ஸோ இப்போ ப்ளேயில் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு 10 செகண்ட்ஸ்க்கும் ஃபோட்டோஸ் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட குழந்தைங்களோட ஃபோட்டோஸு, நம்மளோட குட் மெமரிஸ்லாம் இதில் போட்டு டிஸ்பிளே பண்ணோம்னா இது ஒரு நல்ல டெக்கரேட்டிவ் ஐட்டமாக வீட்டுக்கு இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோவில் வச்சு மெனு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜூம் ஆப்ஷன், ரெஃப்ரெஷ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெலிட் ஆப்ஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதுலேருந்தே அப்படியே டெலிட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த
பிலிப்ஸ் டிஜிட்டல் ஃப்ரேமில் உள்ள எல்லா ஆப்ஷன்ஸும் பின்னாடி இருக்க பட்டன்ஸ் யூஸ் படுத்தியும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த ரிமோட்டை யூஸ் படுத்தியும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து அன்பாக்சிங் அண்ட் ஃபோட்டோஸ் எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்றத பற்றி, இந்த டிஜிட்டல் ஃப்ரேம் பற்றி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆன ப்ராடக்ட் என் கையில் வந்து 8 வருஷம் ஆச்சு. ஸோ 8 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து மறந்து போய் அப்படியே விட்டுருக்கீங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு எடுத்து பார்த்து அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேம் பர்டிகுலராக எத்தனை பேர் உங்கள் சைல்ட்ஹுட் டேஸில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, அப்போ அதோட ஃபீல் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதை வந்து கேலண்டர் அண்ட் கிளாக்காக டிஸ்பிளே பண்ணி யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இதில் பேட்டரி பேக்கப் இல்லாதனால ஒவ்வொரு தடவை நம்ம பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணுறப்பையும் அது டைம் ரீசெட் ஆயிடுது. ஸோ அதுக்கும் யூஸ் இல்லை. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோஸ் காப்பி பண்ணி, குழந்தைங்களோட ஃபோட்டோஸ், என்னோட ஃபோட்டோஸ் காப்பி பண்ணி ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டமாக தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்கும்போது அதோட ஃபோட்டோ டிஜிட்டலில் டிஸ்பிளே ஆகும்போது அது நல்லாவே தான் இருக்குது. பட் க்ளோஸ்அப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக்சலேட் ஆகி தான் தெரியுது. ஏன்னா இது வந்து ரொம்ப ஓல்டர் டிஸ்பிளே. ஸோ இந்த பிலிப்ஸ் டிஜிட்டல் ஃபோட்டோ ஃப்ரேமோட அன்பாக்சிங் அண்ட் செட்டப் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான டெக் வீடியோவில் சந்திப்போம். பாய்.